Assalamu Alaikum Warahmathullahi Wabarakathuhu. இன்று அரபு பாடத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை அறிமுகப்படுத்துவோம் என்று உத்தேசித்திருக்கின்றேன். இது மிக மிக அவசியமானது. அறிந்திருப்பது எங்களுடைய அரபு பாஷையின் முன்னேற்றத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நான் தலையங்கம் கொடுத்திருக்கின்றேன். அம்சிலத்துல் முபாலகா, எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸஜரேஷன், அதாவது மிகைப்படுத்தல். கருத்தை நாம் மிகைப்படுத்தி சொல்லுவோம். உதாரணத்துக்கு, ஒருவருக்கு அழகன், மிக அழகன் என்று நாங்கள் அந்த மிகைப்படுத்தி சொல்வதை போன்று, அப்படி கூறுவதற்கு அரபு பாஷையில் என்னென்ன வார்த்தைகளை பாவிக்க முடியும், என்னென்ன அமைப்புகளை கொண்டு வர முடியும் என்கிறது தான் இன்றைய பாடத்தின் உடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது. எனவே பாருங்கள், மிகைப்படுத்தல் 3 எழுத்துக்களில் இருந்து, அதாவது 3 எழுத்துக்களின் மூலமாக ஒன்றினுடைய கருத்தை நாம் அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி எப்படி கூறுவோம். அதில் முதலாவது ஃபஅலுன். இது ஃபஅல என்ற 3 எழுத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. ஃபஅல, நடுவில் ஒரு அலிஃப் கூடியிருக்கிறதை உங்களுக்கு பார்க்கலாம். அத்துடனே இடையில் ஷத்து செய்யப்பட்டும் இருக்கிறது. ஃபஅலுன் என்று மாறி இருக்கிறது. இதனுடைய அடிப்படை ஃபஅல. ஃபஅல என்றால் நமக்கு தெரியும் செய்தான். ஃபஅல் என்று சொன்னால் மிகவும் செய்தான். இப்பொழுது ஃபஅல ஃபஅல் என்று மாறியிருக்கிறது. நாம் மிகைப்படுத்தி கூறியிருக்கிறோம். 3 எழுத்துகளிலிருந்து தான் அந்த ஃபஅல் எனும் மிகைப்படுத்தும் வார்த்தை அமைய பெற்றிருக்கின்றது. நாம் ஃபஅலக்கி தோதுவாக, நேர்பாடாக, அதற்கு ஈக்குவலாக கஸப என்று தந்திருக்கிறோம். கஸப என்றால் பொய் சொன்னான். மிகவும் பொய் சொல்லக்கூடியவனுக்கு நாம் என்ன கூறுவோம்? கஸாப், கஸாபுன், கஸாப், மிகவும் பொய் சொல்லக்கூடியவன். இவ்வாறாகவே வேண்டிய வார்த்தைகளை இந்த ஃபஅல் என்ற வஸன் அமைப்பின் படிக்கு நமக்கு எடுத்துக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு, ஹஸ்ஸான் மிகவும் அழகானவன், சஜ்ஜாத் மிகவும் சிரம் பணியக்கூடியவன், சுஜூத் செய்யக்கூடியவன், நல்லார் மிகவும் பார்க்கக்கூடியவன். இவ்வாறாக நாம் எந்த வார்த்தையை எடுத்தாலும் கூட அதனை மிகைப்படுத்துவதற்கு முதலாவதாக அரபு பாஷையில் 3 எழுத்துகளின் ஊடாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் ஃபஅல் என்ற வஸனின் படிக்கு கஸாப் என்று பொய்யனுக்கு நாங்கள் மிகைப்படுத்தி மிகப்பெரிய பொய்யன் என்று கூறுவோம். முசைலமத்துல் கஸாப் என்று சொல்வார்கள். முசைலமா யார்? நுபுவத்தை பொய்யாக வாதிட்டவன், தான் ஒரு நபி என்று பொய்யாக வாதிட்டவன். அதனால் அவனுடைய பெயர் முசைலமா. அதுக்கு பின்னால கஸாப், மிக பெரும் பொய்யன் என்றது இணைக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயே அவர் பிரபல்யமாக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவது பாருங்கள், ஃபஅூல். ஃபஅூல் இங்கே அடிப்படை ஃபஅல என்றால் மிகைக்கும் பொழுது நாம் ஒரு வாவை அதிகரித்திருக்கிறோம். ஃபஅூல் என்றாலும் மிகவும் செய்யக்கூடியவன். அந்த அமைப்பில் நாங்கள் ஃபஅலகி நேர்பாடாக அக்கல கொண்டு வந்திருக்கிறோம். அக்கல என்றால் சாப்பிடக்கூடியவன், மிகவும் சாப்பிடக்கூடியவன். அகூல், அகூல் என்று சொல்லுவோம். இப்போ ஃபஅல் என்ற வஸன் படிக்கு அக்கால் என்று சொல்லலாம், மிகவும் சாப்பிடக்கூடியவன். அதே போன்று ஃபஅூல் என்ற அமைப்பின் படிக்கு மிகவும் சாப்பிடக்கூடியவனுக்கு
அகூல் என்று சொல்லுவோம். ஹுவ அகூலுன், அவன் மிகவும் சாப்பிடும் ஒருவன். ஹுவ ரஜுலுன் அகூல், அவன் மிக சாப்பிடக்கூடிய ஒரு மனிதன் என்றெல்லாம் எங்களுக்கு கூற முடியும். அடுத்தது ஃபஈல். ஃபஈல் இதுவும் ஃபஅலத்தான் அடிப்படை. யா ஒன்று அதிகரிக்கிறதின் மூலமாக கருத்தில் உடைய ஓர் அதிகரிப்பை ஏற்படுத்துகின்றது. எனவே ஃபஈல என்ற அமைப்பின் படிக்கு அலிம என்று 3 எழுத்துல இருந்து வந்திருக்கிறது. அதனுடைய மிகைப்படுத்தும் பொழுது ஃபஈலுக்கு ஏற்ப அலீம் என்று சொல்லியிருக்கிறோம். அலீம் என்றால் மிகவும் அறிந்தவன். அதே போன்று அசீஸ் மிகவும் கண்ணியமானவன். இவைகளுடைய முஅன்னஸ் பெண்பாலையும் நமக்கு மாற்றிக்கொள்ள முடியும் ஒரு முஅன்னஸ் உடைய தாவை அதிகரிப்பதனை கொண்டு. அதாவது கஸாப் என்பதற்கு நாம் ஒரு முஅன்னஸ் உடைய தாவை அதிகரித்தோம் என்றால் கஸாபா என்று ஆகிவிடும். அதாவது மிகவும் பொய் சொல்லக்கூடிய பெண் என்ற அடிப்படையில் கஸாபத்துன். அவ்வாறு அகூலத்துன், அலீமத்துன், அகூல, அலீம, கஸாப என்று நமக்கு கூற முடியும். அவ்வாறு இந்த பெண்பாலை அறிவிக்கும் முஅன்னஸ் உடைய தாவை நாம் அதிலே அதிகரிப்பதன் மூலமாக அது ஃபீமேல் ஜெண்டராக மாறிவிடும். 4வது உதாரணத்தை பார்ப்போம். ஃபிஇல், ஃபிஇலுன். ஃபிஇல் அதனுடைய அடிப்படை ஃபஅல என்று இருக்கும். ஸதக. இப்பொழுது ஃபிஇல் என்ற மிகைப்பான அமைப்பின் படிக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய பெயர்தான் சித்தீக். சித்தீகுன். சதக உண்மை சொன்னான், சாதிக் உண்மை சொல்லக்கூடியவன், சித்தீக் என்றால் மிகவும் உண்மை சொல்லக்கூடியவன், சித்தீக். அத்துடனே ஃபஇல என்ற அமைப்பில் ஃபதீன. ஃபதீன என்றால் அறிவாளி ஆனான் என்ற கருத்து. ஃபதீன அது தாவரோடும் ஃபதீன. ஃபதீன என்று தாவாக நாங்கள் மொழிவோம் என்றால் அது குழப்பத்திலே கொண்டு போயிட்டு சேர்த்துவிடும். அதாவது ஃபதீன குழப்பம் ஏற்படுத்தினான். ஃபாத்தின் என்றால் அறிவாளி, ஃபாத்தின் என்றால் ஃபித்னாக்காரர், குழப்பவாதி என்ற கருத்தை கொடுக்கும். எனவே இதுவும் ஃபஇல அடிப்படை. அதனுடைய மாதி அதாவது இறந்த காலம் ஃபஇலுன் என்ற வஸின்ல தான் அதனுடைய பெயர் சொல் வரும். எனவே நாங்கள் எடுத்திருக்கும் வார்த்தை ஃபதீனுன். ஃபதீனுன் என்றால் மிகப்பெரிய அறிவாளி. அதாவது மிகைத்த கருத்தை நாம் இந்த ஃபஇல் என்ற அமைப்பின் படிக்கு வஸ்னின் படிக்கு ஃபதீன் என்று கொடுத்திருக்கிறோம். ஃபதீன், ஃபதீனா, ஃபதீனா என்றெல்லாம் எங்களுக்கு சொல்லும். ஃபதீனா என்று சொன்னோம் என்றால் இங்கே ஃபஇல் அலீம் உடைய அமைப்பில், ஃபதீனா என்று சொன்னோம் என்றால் இங்கே ஃபஇல் ஃபதீன் உடைய அமைப்பில் வரும். அடுத்து 3 எழுத்துகளின் ஊடாக வரக்கூடிய இஸ்முல் முபாலகாவுல நான் உங்களுக்கு 6வது அம்சமாக கொடுத்திருப்பது மிஃஆலுன். மிஃஆல் என்ற வஸன். இதற்கு நாம் ஃபஅலத்தான் அடிப்படை. இந்த மீமும் அலிஃபும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பதல, பதல என்றால் செலவு செய்தான். பதல செலவழித்தான். மிகவும் செலவழிக்கக்கூடியவனுக்கு மிபதால், மிபதால் என்று நாங்கள் கூறுவோம். மிப்தால் மிகவும் செலவழிக்கக்கூடியவன். இவ்வாறாக இந்த 6 வஸன்களும் ஃபஆல், ஃபஊல், ஃபஈல், ஃபிஇல், ஃபிஅல், மிஃஆல் என்பவைகள் அனைத்துமே அஸ்மாஉல் முபாலகா, அதாவது பெயர்கள் மிகைப்படுத்தி கூறுவதற்கு நாம் பாவிப்போம். அவைகள் 3 எழுத்திலிருந்து எப்படி உருவானது என்கிறதுக்கு உதாரணம் கூறியிருக்கிறோம். அத்துடனே அவைகளுக்கு தோதுவான உதாரணங்களையும் தந்திருக்கிறோம். ஃபஆல் கஸாப் மிகவும் பொய் சொல்லக்கூடியவன். ஃபஊல் அகூல் மிகவும் சாப்பிடக்கூடியவன். ஃபஈல் அலீம் மிகவும் அறிந்தவன். ஃபிஇல் சித்தீக் மிகவும் உண்மை சொல்லக்கூடியவன். ஃபஇல்
ஃபத்தின் மிக அறிவாளி, மிஃஆல் மிப்லால் மிகவும் செலவு செய்யக்கூடியவர். இவைகளுக்கு நாம் அம்சிலத்துல் முபாலகா என்று சொல்லுவோம். அத்துடனே இவைகள் அனைத்திலையும் இதே போன்று தாவை சேர்ப்பதனால் அதனுடைய பெண் பாலை அமைத்துக் கொள்ள முடியும். கஸாபா, அகூலா, அலீமா, சித்திகா, ஃபத்தினா, மிப்தாலா. இந்த விதத்திலே நமக்கு எந்த பெயரையும் இதற்கேற்ப அமைத்தால், யாரேனும் கருத்து சொன்னால் அந்த அடிப்படை வார்த்தையின் கருத்தை மட்டும் அறிந்திருந்தால் வசனங்கள் மாறும் பொழுதெல்லாம் கருத்து சொல்வது நமக்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும். இன்றைக்கு அதிகமாக பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது இந்த அமைப்புகளைத்தான் பாவித்திருக்கின்றார்கள். இந்த வசன்கள்ல தான் அது வந்திருக்கிறது. மற்றும் ஏனைய முறையிலையும் சில வசன்கள் இருக்குது. இந்த அஸ்மாவுல் முபாலகா எழக்கூடிய அவைகளை நாங்கள் அடுத்த பாடங்களிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். அத்துடனே நான் மிகவும் முக்கியமாக இங்கே விளங்கப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு விடயம் இருக்குது. இந்த அஸ்மாவுல் முபாலகா அல்லது அம்சிலத்துல் முபாலகா மிகைப்படுத்தி கூறக்கூடிய பெயர்களின் உதாரணங்களுக்கு சமமான தோதுவான ஒன்று இருக்கிறது, இஸ்முத் தஃப்லீல். இந்த இஸ்முத் தஃப்லீலுக்கு ஆங்கிலத்தில் சூப்பர்லாட்டிவ் என்று கூறுவோம். சூப்பர்லாட்டிவ் அதாவது மிகவும் என்ற கருத்தை அங்கேயும் கொடுக்கும், ஆனால் அது ஒரே ஒரு அமைப்பில் தான் வரும். அதாவது அஃப் அலு என்ற அமைப்பில் தான் வரும். அந்த வகையில் அஃப் அலு என்ற அமைப்பில் வெவ்வேறான வார்த்தைகளை நமக்கு அமைத்துக் கொள்ள முடியும். இங்கே நான் உதாரணம் தந்திருக்கிறேன். அஃப் அலு என்ற தலையங்கத்தின் கீழால அல் ஃபஹ்து அஸ்ரஉ. பாருங்கள், அஃப் அஸ் அலு ரஉ, அஃப் அலு அஸ்ரஉ. அஸ்ரஉ என்றால் மிக வேகமானது, மிக வேகமானது. ஏன் அஃப் அலு என்ற இஸ்முத் தஃப்லீலுடைய வடிவத்தில் அஸ்ரஉ வந்திருக்கிறது? அப்படி என்றால் என்ன கருத்து? அல் ஃபஹ்து, அல் ஃபஹ்து. அல் ஃபஹ்து என்றால் புலி, சிறுத்தை. சிறுத்தைக்கு நாங்கள் சொல்லுவோம் அல் ஃபஹ்து அஸ்ரஉ மினல் அஸதி, சிங்கத்தை விட வேகமானது. ஃபஹ்த் அதாவது சிறுத்தை, அஸ்ரஉ வேகமானது, மினல் அஸதி சிங்கத்தை விட. விட எனும் பொழுதே அங்கே மிகைப்பின் கருத்தை உணர்த்துகின்றது என்கிறத நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அந்த மிகைப்பு என்ற அஃப் அலு அல்லது அஸ்ரஉ போன்ற வார்த்தைகளுக்கு பின்னால நாம் மின் என்ற இந்த வார்த்தையை பாவித்தால் அது விட என்ற கருத்தை உணர்த்தும். அல் ஃபஹ்து அஸ்ரஉ மினல் அஸதி, சிறுத்தை மிகவும் வேகமானது, மினல் அஸதி சிங்கத்தை விட. சிங்கத்தை விட சிறுத்தை மிக வேகமானது. மின் இங்கனைக்கு அஃப் அலு அல்லது இஸ்முத் தஃப்லீலுக்கு பின்னால் வரும் என்றால் விட என்ற கருத்தை தான் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கொடுத்து கொண்டிருக்கும். மேலும் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது வல் கஸாலத்து, மான். கஸாலா என்றால் மான், அஜ்மலு மின்ஹுமா அந்த இரண்டை விடவும் மிக அழகானது. இங்க பாருங்கள், அஜ்மலுக்கு பின்னால மின் வந்திருக்கிறது. ஹுமா என்றால் அந்த ரெண்டும், அதாவது இந்த சிறுத்தையும் சிங்கமும். அந்த சிறுத்தையும் சிங்கத்தை விடவும் அஜ்மலு மிகவும் அழகானது, மின்ஹுமா அந்த ரெண்டை விடவும் மிகவும் அழகானது. அல் ஃபஹத் அஸ்அரு மினல் அஸத் வல் கஸாலா அஜ்மல் மின்ஹுமா. இரண்டாவது உதாரணத்தை பாருங்கள். அபூக்க உன்னுடைய தந்தை. அபு என்றால் தந்தை, அபூக்க உன்னுடைய தந்தை. அக்ரமு ரஜுலின் கண்ணியமான ஒரு ஆண். ரஜுல் என்றால் ஆண். அக்ரமு ரஜுலின் கண்ணியமான ஒரு ஆள். வ உம்முக்க உன்னுடைய தாய். அஷ்ரஃபு இம்ரஅத்தின், அஷ்ரஃபு இம்ரஅத்தின் பெண்களில் மிகவும் கண்ணியமானவள், மிகவும் சிறப்புக்குரியவள். ஃபில் கரியதி கிராமத்திலே.
இந்த கிராமத்தில் என்றும் சொல்லலாம். அல் கரியத் என்று வந்திருக்கிறதுனால இந்த கிராமத்தில் உன்னுடைய தந்தை ஆண்களில் மிகவும் கண்ணியமானவள், உன்னுடைய தாய் பெண்களில் மிகவும் சிறப்பானவர். ஆண்களில் தந்தை மிகவும் கண்ணியமானவர், பெண்களில் தாய் இந்த கிராமத்திலே மிகவும் சிறப்பானவள். இங்கே மின் வரவில்லை, ஆனாலும் இம்ரஅத்தின் என்ற அந்த அஃஅலு அஷ்ரஃபு பின்னால இலாஃபத் செய்யப்பட்டிருக்கிறது, ரிலேட்டட் பண்ணப்பட்டிருக்கிறது. இலாஃபத் செய்யப்பட்டதற்குரிய அடையாளம் தான் இந்த ஜருவாரது. அந்த வகையில் அங்கினைக்கும் மிகைப்படுத்துவதனுடைய கருத்தை கொடுக்கும் அஃஅலு என்ற வஸன்ல அமைப்புல வந்திருப்பதனால். எனவே இந்த பாடம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உற்சாகப்படுத்துங்கள், உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். மற்றும் இதே போன்ற பாடத்தொன்றுடன் சந்திப்போம். ஏனெனில் இந்த முபாலகா உடைய அமைப்பில் இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது. அவைகளையும் கற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் இறைவன் வழங்குவானாக. அடுத்து இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்.